ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் பூரி கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வேகுன்றதுனால கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன உருளைக்கிழங்காக எடுக்கிறதா இருந்தால் அப்படியே கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கருக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இந்த பூரி கிழங்குக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆற வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி மசிச்சு வச்சாதான் இந்த பூரி உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வர வரையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையே உருவிட்டு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கங்க. இதுதான் காரத்துக்கு, நம்ம மிளகா பொடி சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாயும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி வாங்கி உரித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே உருளைக்கிழங்கு வச்சு கூட நம்ம செய்துக்கலாம். என் பசங்களுக்கு இந்த மாதிரி பட்டாணி சேர்த்து செய்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் பட்டாணி சேர்த்துருக்கிறேன். அதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் இந்த கிழங்கை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு வர்ற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட குறைச்சி பார்த்து தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடலாம். இந்த பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்ச பிறகு கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்குது. பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு 3/4 டம்ளர் தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றின உடனே கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வருங்க, அதனால் உடனே கலந்துக்கலாம். இதை ஊற்றிட்டு ஒரு 4-5 நிமிஷம் குறைவான தீயில் வச்சுட்டு இந்த கடலை மாவோட வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வரும். இந்த டைமில் கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டல் சுவையில் பூரி கிழங்கு மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், இது பூரியோடு சாப்பிடும்போது 10 பூரி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லி கூட சாப்பிட்லாங்க. மசால் தோசை மாதிரி இந்த கிழங்க தோசைக்குள்ளே வச்சுட்டு மடித்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். சுட சுட பூரியோட இந்த பூரி கிழங்க வச்சுட்டு சாப்பிடும்போது 10 பூரி கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.